ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கேன். என்னங்க மார்க்கெட் இந்த மாதிரி படுத்துது, பயங்கரமாக படுத்துது. பார்த்திங்கன்னா இந்த வாரம் கம்ப்ளீட்டாக பிப்ரவரி 4ஆம் தேதி திங்கட்கிழமைலேருந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்டாக்னேட்டிங் ஸ்டேஜுக்கு நின்று போயிருக்கு. அப்படியே மார்க்கெட்டு ஒன்றும் மூமெண்ட் இல்லாமல் நின்று போச்சு கம்ப்ளீட்டாக. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கிடுகிடுன்னு இறங்கியிருக்கு இந்த வாரத்தில் பயங்கரமாக. இவ்வளோ கிராஷ் ஆகுறத நான் எப்பவும் பார்க்கல. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னமோ இப்போ வரைக்கும் இந்த வாரம் கம்ப்ளீட்டாக டவுனில் தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு இம்பார்ட்டண்ட் டாட்டாஸ் ஒரு ஜாப்லெஸ் கிளைம் டாட்டா வந்ததால் கொஞ்சம் அது வீக்காக இருக்குது. அதால் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி வைக்க போகிறாங்க என்னன்ற சந்தேகத்தில் மார்க்கெட் இன்னும் ட்ராப் ஆகுது. இப்படி கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இப்போ பிட்காயின் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு பார்த்திங்கன்னா பிட்காயின் $95,000-96,000 நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் டிப்ஸ் வந்தது. 97,000 வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது நம்ம ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது. அதில் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு டாப் 20 காயின்ஸ் சொல்கிறேன். அந்த டாப் 20 காயின்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ரீபேலன்சிங் பண்ணிக்கோங்க. இருக்கிறது அதை தவிர்த்து மிச்சம் காயின்ஸ் இருந்தாக்கா. ஏன்னா முக்கியமாக இங்கே அமெரிக்காவில் அவங்க ரெகுலரைசேஷன் கூட அனௌன்ஸ் பண்ணது பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரெகுலேஷன் பில்லை எப்படி கொண்டு வரணும் என்னான்னு லாயர்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 ரீசன்ஸு. ஒன்று, இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கு அமெரிக்காவில் ஜாப்ஸ் டேட்டா வீக்காக வந்தது, அது ஒன்று காரணம். அப்புறம் கண்டினியூஸாக டேரிஃப் வார் ஒன்று நமக்கு ஆரம்பித்தது அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் வார் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது பிப்ரவரி 4ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அன்றைக்கி ஆரம்பித்தது இது வரைக்கும் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஆல்ரெடி முதல்ல ஆரம்பித்தது 3 நாடுகள் மேலே டேரிஃப்னார். அது கனடா, மெக்சிகோ, சைனா அப்படின்னு போட்டார். ஆனால் கனடா, மெக்சிகோ அவங்க பேசி கொஞ்சம் 1 மந்த் டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க. சைனா இன்னும் விண்டோ ஓப்பனாக தான் இருக்குது. 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னாலும். ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்றாங்க. பட் ஓவராலாக வந்து இந்த டேரிஃப்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி ஜப்பான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கூட அவர் வந்திருந்தார். அவர்கிட்ட ஒயிட் ஹவுஸில் பேசி அவர் கூட சில பொருட்கள் மேலே டேரிஃப் போடணும், டேக்ஸ் போடாமல் எங்களால் முடியாது, எங்களுக்கு எக்கனாமியாக ரொம்ப பேடாக இருக்குது சிச்சுவேஷனு, அமெரிக்காவில் எக்கனாமி ரொம்ப வீக்காக இருக்குது, அவசியம் நாங்கள் இந்த டேரிஃப்ஸ் போட்டால் தான் எங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னு ட்ரம்ப் சார் கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ இந்த காரணத்தால் மார்க்கெட் வீக்காக இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸு. இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் காயின்ஸு சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்களில் யாராவது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணுன்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் ஃபோனில் வந்துடும். அதில் KYC பண்ணிங்கன்னா வித்தின் 1 hour நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு நம்ம பார்த்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது என்னன்னா ஷிபா இனு காயின் டாப் 20ல் இருக்குது. ஸோ அதால் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் நினைக்கிறேன் இங்கே வந்த செய்திகள் பிரகாரம் பார்த்தாக்கா அவங்க ரெகுலேஷன் பில்லு ஒரு ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சில்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த ரெகுலேஷன் பில்லெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்குறது அவங்க தான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 200 காயின் இம்பார்ட்டண்ட்டான டாப் காயின்ஸ் ஒரு 200 காயின் தான் நாங்கள் ரெகுலேட் பண்ணுவோம். ஏன்னா 11,000 காயின்ஸ் இருக்குது பாருங்கள். 11,000 ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்குது. இன்னும் மெமி காயின்ஸ் டெய்லி 1000 கணக்கில் காயின்ஸ் வருது. ஸ்டேபிள் காயின்ஸே 11,000 காயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ரெகுலேட் பண்ண முடியாது. ஓன்லி ஒரு 200 காயின்ஸ் இங்கே அமெரிக்கா வரைக்கும். நான் மிச்ச நாடுகளை பற்றி சொல்லலை, அமெரிக்காவில் அவங்க எடுக்கிற முடிவு தான் சொல்கிறேன். அவங்க எடுக்க போகிற முடிவு 200லேருந்து 300 காயின்ஸ் வரைக்கும் நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக செலக்ட் பண்ணி பார்த்து தான் எடுப்போம். எல்லா காயின்ஸும் எடுக்க மாட்டோம், ரெகுலரைஸ் பண்ண மாட்டோம். மிச்ச காயின்ஸ் எல்லாம் நீங்கள் டீலர்ஸ் இங்கே ட்ரேடிங் பண்ணிக்கிறவங்க பார்த்துக்கோங்க.
அதுவும் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னைக்கு ரெகுலேஷன் பில்லு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரெகுலரைஸ் பண்ண காயின்ஸ் தான் இங்கே இருக்கிற எக்ஸ்சேஞ்ச், கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே அந்த காயின்ஸில் தான் ட்ரேடிங் அலோவ் பண்ணணும், எல்லா காயின்ஸ்லையும் ட்ரேடிங் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு டைம் லிமிட் வச்சு அதுக்குள்ளே எல்லாம் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க, நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணுற காயின்ஸ் மாத்திரம்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாதிப்பு வந்தது. இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்சுக்காரன் ஏகப்பட்ட காயின்ஸ் வச்சுட்டாங்க. ஏகப்பட்ட காயின்ஸ் வச்சுட்டா நமக்கு எந்த காயின் என்னன்றதை புரிய மாட்டேங்குது. இது ஒரு விதத்துக்கு நல்லது தான், ஹெல்தி கரெக்ஷன் தான். இது ஒரு நல்ல கரெக்ஷனு, நல்ல முடிவு. இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கும் இருக்கிற காயின்ஸு, நல்ல காயின்ஸை செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறதால கண்டிப்பாக மார்க்கெட் ஃப்யூச்சரில் நல்ல நிலைமைக்கு போகும். நம்மளுக்கு நல்ல வருமானம் ஃப்யூச்சரில் நல்ல அசெட் ஆகும். இது அருமையான அசெட் ஆகும். அதால் கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒரு வாரம் டைமு போச்சு கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டுக்கு. இன்னும் எத்தனை நாள் பிடிக்கும் மார்க்கெட் ரிவைவ் ஆகிறதுக்குன்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஜாப்ஸ் டாட்டா வந்தது, திருப்பியும் நெக்ஸ்ட் வீக் திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து 10ஆம் தேதி மேலே ஆரம்பித்து புது டாட்டாஸ் எல்லாம் வரும் இங்கே அமெரிக்காவில். இந்த டாட்டாஸ் பேஸ் பண்ணி தான் ஃபெட் டிசிஷன் முடிவு எடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி வைக்கணும் என்னான்றது. பட் ட்ரம்ப் சார் சொல்கிறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு குறைக்க சொல்கிறேன் அப்படின்னு. பட் அவர் ஜெர்மி போவர் சொல்லிட்டாரு, என்னால் இப்போ உடனடியாக முடிவெடுக்க முடியாது, கொஞ்ச நாள் பிடிக்கும், இன்னும் இன்ஃப்ளேஷன் இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் நான் கண்ட்ரோல் ஆனப்புறம் தான் நான் டிசிஷன் எடுப்பேன் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மெயின் இங்கே வந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். மேஜர் ப்ராப்ளம் டேரிஃப்ஸ் வார் நடக்கிறதால கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுன்னு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுனில் இருக்குது. இன்னைக்கு கூட அமெரிக்கா மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சரிவு வந்தது, எல்லாம் இடுக்கிடுக்கிடுக்குன்னு கீழே இறங்குறது. கூட பிட்காயின் வாங்குறதுக்கு கூட பயப்படுறாங்கன்னா பாருங்களேன், அவ்வளோ நிலவரம் பயமாக இருக்குது எல்லாருக்கும் பிட்காயின் வாங்குறது கூட. ஸோ இப்போது நான் உங்களுக்கு டாப் 20 காயின்ஸு என்ன காயின்ஸுன்றது ஒரு லிஸ்ட்டு படித்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்துக்கிட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவை, ரீபேலன்ஸ் பண்ணிக்கணும். வேறு வழியே இல்லை. நீங்கள் நல்ல காயின்ஸை செலக்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த 20 காயின்ஸ், டாப் 20 காயின்ஸ் இருக்கும். 200 காயின் மேலே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு விட்டு இருக்கிற காயின் இருக்கணுமே, அதுதான் மெயினாக பார்த்துக்க வேண்டியது. இப்போ டாப் 20 காயின்ஸ் சொல்லிடுறேன் பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு பிட்காயின், நம்பர் 1 பிட்காயின், நம்பர் 2 எத்தீரியம் நம்பர் 2, அதை பற்றி பயப்பம் இல்லை. சொலானா, யூஎஸ்டிடி தேர்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் 4th ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் சொலானா 5th ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎன்பி 6th ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்டிசி ஒரு காயின் இருக்குது, அது 7th ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் டாஜ் காயின் 8th லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடா கார்டினோ அது 9th ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் டிஆர்எக்ஸ் ட்ரான் அது 10th ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் செயின் லிங்க் காயின் அது 11th ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்எல்எம் காயின் கூட நல்ல காயின், அது 12th ஸ்டேஜில் இருக்குது, அது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவாக்ஸ் அது 13th ஸ்டேஜில் இருக்குது, அதுவும் நல்ல காயின். அப்புறம் 14th ஸ்டேஜில் டான் காயின் ஒன்று நல்ல காயின், அது கூட இருக்குது. அப்புறம் 15th ஸ்டேஜில் லியோன் காயின், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 16th ஸ்டேஜில் சூ காயின் அது கூட 16th ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் 17th ஹெச்பிஆர் அது 17th ஸ்டேஜில் இருக்குது. நம்ம ஷிபா 18th ஸ்டேஜில் இருக்குது ஷிபா காயின். ஸோ பயப்படுறதுக்கு இல்லை, டாப் 20ல் தான் இருக்குது. அதுக்காக ஒன்றும் பயப்படாதீங்க. ஹோல்ட் பண்ணுறவங்களாம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் ஏதாவது அக்குமுலேட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் லாங் டர்ம் பிடிக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் 19th ஸ்டேஜில் பைனான்ஸ் காயின், அது கூட நல்ல காயின், அது கூட அருமையாக ஏறும் பிஎன்பி, அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பிஎன்பி இல்லை பிஜிபின்னு அது 19th ஸ்டேஜில் இருக்குது, அதுவும் நல்ல காயின் தான். அப்புறம் 20ல்
எல்டிசி லைட் காயின், இந்த காயின்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் டாப் லிஸ்ட்டில் இருக்குது. பார்த்துக்கங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ ஹைப்பர் லிக்விட் கூட நல்லா இருக்குது, அதுவும் டாப் லிஸ்ட்டில் இருக்குது, 21 இருக்குது. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. ஃப்யூச்சரில் இதெல்லாம் நல்ல அக்செப்ட் ஆகுறதால சொல்லலாம். பார்த்துக்கிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கங்க. ஏன்னா சொல்ல முடியாது இந்த ரெகுலேஷன் பில்லில், ஏன்னா அமெரிக்காவை ஃபாலோ பண்ணி தான் மிச்ச நாடுகளெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன வைக்கிறாங்களோ காயின்ஸு அதுதான் இருக்கும், தவிர்த்து எல்லாம் காயின்ஸ் இருக்காது. பார்த்துக்கிட்டு பத்திரமா. இப்போ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நாளுக்கு மார்க்கெட் இப்படியே தான் ஃப்ளாட்டாக இருக்கும். பட் டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். டெய்லி அப்டேட்ஸ்ன்றது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நியூஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.